அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 7/12/2025 ஞாயிற்றுக்கிழமை, கார்த்திகை மாதம் 21ஆம் தேதி, தேய்பிறை, திருதியை திதி மாலை 6:25 வரை. அதன் பிறகு சதுர்த்தி திதி, புனர்பூசம் நட்சத்திரம் நாளை அதிகாலை 4:11 வரை. அதன் பிறகு பூசம் நட்சத்திரம். சித்த யோகம் இன்றைய நாள் முழுக்க உள்ளது. ரோகிணி, அஸ்தம், திருவோணம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க. விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உறவினர்கள், நண்பர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்குங்க. அதே போல் ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க. இன்றைய தினம் விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. சொத்து விவகாரங்கள் பேசலாம். அதெல்லாம் சுமூகமா முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, வடக்கு பார்த்த மச்சு வீட்டை காட்டிலும் தெற்கு பார்த்த குச்சி வீடே நலமாக இருக்கும். ஆமாங்க, இது வாஸ்து பழமொழிங்க. வடக்கிருந்து வாடக்காற்று வரும், தெற்கிருந்து தென்றல் காற்று வரும்னு சொல்லுவாங்க. பொதுவாக வடக்கு வீட்டை காட்டிலும் தெற்கு வீடு வசதியாகவே இருக்கும். எந்த வீடு எந்த வாசலை பார்த்தா என்னங்க, நம்ம மனசு நல்லா இருக்கணும். நாம் 4 பேருக்கு நல்லது செய்தோம்னா எந்த வாசலாக இருந்தாலும் அந்த வாசல் வழியாக நல்லது வருங்கிறத புரிந்து நடந்து கொள்பவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. பாக்யாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால நினைச்சது நிறைவேறும், எதிர்பார்த்தது சீக்கிரமாக முடியும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகமாகும். சகோதர வகையிலிருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் விலகும். அண்ணன் தம்பிக்குள்ளார ஒற்றுமை அதிகமாகுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் குடும்பத்தில் நிலவி வந்த சின்ன சின்ன குழப்பங்கள் அதெல்லாமே விலகும். வியாபாரத்திலேயும் இன்னைக்கு நல்ல லாபம் இருக்குதுங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, வடக்கே கருத்தால் மழை வரும் அப்படின்னு வானசாஸ்திரத்தை பற்றியே நம்முடைய பெரியவங்க பழமொழியாக சொல்லி வச்சிருக்காங்கங்க. இன்றைக்கும் கூட வடக்கே கருமேகங்கள் சூழ்ந்தால் நிச்சயமாக மழை வருங்க. இந்த மாதிரி பலவிதமான வானவியல் அறிவு, அறிவியல் அறிவு, வரலாற்று அறிவுகளை எல்லாம் அறிந்து வைத்திருக்கக்கூடியவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. சாதுரியமா பேசி இன்னைக்கு நீங்க சாதிச்சு காட்டுவீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள் ஒரு புரிதல் வர ஆரம்பிக்குங்க. வெளிவட்டாரத்தில் கூட நீங்க மதிக்கப்படுவீங்க. உங்க வார்த்தைகளை எல்லாருமே ஏற்றுக்கொள்வாங்க. அதை பொறுமையாக அதை கேட்டுக்கொள்வாங்க. வியாபாரத்தில் கூட புதுசாக ஏதாவது செய்யணும்னு சொல்லி இறங்குவீங்க. அதில் லாபம் கிடைக்குங்க. புது ஏஜென்சி கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் பேசலாம். கூடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
மிதுன ராசிக்காரர்களே, வட்டி ஆசை முதலுக்கு கேடு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. அதனால தாங்க நீங்கள் அளவுக்கு மீறி ஆசைப்பட மாட்டீங்க. வட்டியெல்லாம் நமக்கு வேண்டாங்க, அசல் நம்ம கைக்கு வந்தால் போதும். அதாவது நாம் சம்பாதிக்கிறது நமக்கு ஒட்டினா போதுங்க. அடுத்தவங்க சம்பாத்தியம் நமக்கு எதுக்குங்க? அடுத்தவங்களோட உழைப்பெல்லாம் நம்ம வாங்கி கொட்டிக்கக்கூடாதுங்கன்னு எங்கும் எப்பொழுதும் பெரிதாக மற்றவர்களைப் போல ஆசைப்படாமல் இருப்பது போதும் என்ற மனதுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. கொஞ்சம் வேலை சுமை இருக்கும், சின்னதாக ஒரு சோர்வு களைப்பு இருக்கும். விவாதங்களை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், டென்ஷன் இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க, இன்னைக்கு அந்த சிரமங்கள் எல்லாமே விலகி திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்க முன்னேறுவீங்க. ஆனாலும் ராசிக்குள் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்க விடுபடுறதுக்கு கருப்பு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. பெரியவங்க, அறிவில் மூத்தவங்க, அறிவில் சிறந்தவங்க சாதாரண விஷயங்களை கூட சரியாக பயன்படுத்தி கொள்வாங்க. நீங்கள் கூட அப்படிதாங்க. சிறு திரும்பும் பல்குத்த உதவுவதை போல சின்ன சின்னதாக இருக்கிறதையும் எடுத்து பயன்படுத்தி வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 12வது வீட்டில் உங்கள் ராசிநாதன் சந்திரன் பதுங்கி இருந்தாலும் யோகாதிபதி குரு பகவானோட சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. தள்ளிப்போன வேலைகள்லாம் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியும். சகோதரங்களும் உங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க. புது தொழில் தொடங்கிறதுக்கான முயற்சிகளில் இறங்குவீங்க. உறவினர்கள், நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்றைய தினத்தில் நீங்கள் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. வெளிவட்டாரத்திலும் மரியாதை கூடுங்க. வியாபார வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் சரியாகி வியாபாரத்திலேயும் இன்னைக்கு லாபம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, வருந்தினால் வாராதது ஏதும் இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் முழுமையாக ஈடுபட்டு நம்மை நாமே தியாகம் செய்து கொண்டு இடைவிடாத முயற்சியால் நம்ம உழைச்சிக்கிட்டே இருந்தோம்னா நிச்சயமாக அதில் நல்ல லாபம் கிடைக்குங்க. நாம் சிந்தனை வேர்வைக்கு தகுந்ததை இறைவன் கொடுக்காம போக மாட்டாருங்க. அதை தாங்க பெரியவங்க வருந்தினால் வாராதது ஏதுமில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு விடாமுயற்சியுடன் உழைத்து கொண்டே இருப்பவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் குரு பகவானும் சந்திரனும் உட்கார்ந்து இருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு. முடியாத விஷயங்களும் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியும். சவால்களிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு கூடும். ஊர் பொது காரியங்களை முன்னால் நின்று நடத்துவீங்க. அதே மாதிரி ஆன்மீகத்திலையும் இன்னைக்கு நாட்டம் அதிகரிக்கும். மகனுடைய கல்யாண விஷயமா பொருந்திர ஜாதகம், மணமகள் ஜாதகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்திலையும் உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் சகோதர வகையிலையும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்குங்க. அதே போல் புதுவிதமான முயற்சிகளில் இன்னைக்கு நீங்கள் இறங்குவீங்க. விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. இன்றைய தினம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அமோகமாக இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கன்னிராசிக்காரர்களே, வழவழத்த உறவை பார்க்கிலும் வைரம் பார்த்த பகை நன்று அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. சிலர்லாம் நமக்கு சொந்தக்காரங்களாக இருப்பாங்க, வேண்டப்பட்டவங்களாக இருப்பாங்க, வழவழா குழகுழான்னு பேசுவாங்க, ஆனால் எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க. அதுக்கு பதிலாக நேருக்கு நேராக எதிருக்கு எதிராக நின்று பேசுகிற அந்த எதிரியை கூட நம்பிடலாங்கிறது தான் இந்த பழமொழிங்க. நீங்கள் பல விதங்களில் அது மாதிரி அனுபவப்பட்டுறீங்க. பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணாமல் போனவங்க இருக்காங்க, பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு உதவி பண்ணவங்க இருக்காங்க. அதனால தான் அங்கே வழவழா குழகுழெல்லாம் வேண்டாம், வெளிப்படையாக பேசுகிறவங்க தான் வேணும்னு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புது பொறுப்புகள் இன்னைக்கு தேடி வரும். சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் பதவியில் இருக்கிறவங்களுடைய அறிமுகம் கூட இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. வெளிவட்டாரத்திலையும் நல்ல பேர் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டுங்க. பிள்ளைகளால் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். அதே மாதிரி சகோதர வகையிலையும் சில உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த நஷ்டங்கள் சரியாகி லாபம் அதிகரிக்குங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும்னு ஒரு பழமொழிங்க. ஆமாங்க, நமக்கும் நல்ல காலம் வராமலா போயிடும். இன்னைக்கு இவங்க நல்லா இருந்தால் நாளைக்கு நம்ம நல்லா இருப்போம். நமக்கும் கடவுளுடைய கருணை இருக்குது, நமக்கும் நல்ல காலம் வருது இருக்குதுங்கிற நம்பிக்கையோடு நித்தம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. பகைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. கண் பார்வை மட்டும் கொஞ்சம் பரிசோதிக்கிறது நல்லது. மூக்கு கண்ணாடி சிலர் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் உங்கள் டேஸ்ட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி வீடு சொத்து ஏதாவது அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வெளிவட்டாரத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள் இன்னைக்கு விற்று தீரும். வரவேண்டிய பாக்கி நிலுவத் தொகை அதெல்லாம் இன்னைக்கு வசூலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகளுடைய கல்யாண விஷயமா வரன் பார்த்துட்டு இருக்கீங்க, நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லாத்துலேயுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் செலவு முன்கோபம் எல்லாம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, மூத்தோர் சொல்வார்த்தை அமுதம் அப்படின்னு ஒரு அழகான பழமொழி இருக்குங்க. அதனால தாங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க ஏதாவது உங்களுக்கு புத்திமதி சொன்னால் அது பெரியவங்க சொல்கிறதில்ல, பெருமாளே சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறத நீங்கள் அப்படியே ஏற்றுப்பீங்க. காரணம், அவங்க அடிபட்டு அனுபவப்பட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க நம்மளை விட அதிகமான விஷயங்களை சந்திச்சிருக்காங்க, பார்த்துருக்காங்க. அதனால் பெரியவங்க எது சொன்னாலும் அதில் ஒரு நியாயம் இருக்குங்கிறத புரிந்து வைத்து கொண்டு மூத்தோர் சொல்லை கவனமாக கேட்டு நடந்து கொள்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. கடந்த 2-3 நாளாக இருந்ததை விட இன்னைக்கு நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. எதெடுத்தாலும் தள்ளி போகுது, எதெடுத்தாலும் செலவாகுது, எதுக்கெடுத்தாலும் ஒரு தடங்கள் இருக்குது அப்படிங்கிறத எண்ணங்கள் இன்னைக்கு விலகி எல்லாமே நல்லது தான், எல்லா வகையிலுமே நல்லது தான், எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரியான
பாசிட்டிவான ஒரு நேர்மறை எண்ணங்கள் மனசுக்குள்ளார வரும். பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க. முக்கியமான சில விஷயங்கள், வாழ்வியல் ரகசியங்கள் அதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க, புரிஞ்சுப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் ஒரு புரிதல் வர ஆரம்பிக்கும். பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டு. வியாபாரத்திலேயும் சில நுணுக்கமான யுக்திகளை கையாண்டு வாடிக்கையாளர்கள் இன்னைக்கு அதிகமாக வரவழைச்சி லாபம் பார்ப்பீங்க. இன்றைய தினம் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, 3 வயதில் அண்ணன் தம்பி ஆனால் 10 வயதில் பங்காளிகள் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. அதனால தாங்க கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் அவங்க உரிமையில் நீங்கள் தலையிட மாட்டீங்க. அவங்களுடைய உடைமைகளிலும் நீங்கள் தலையிட மாட்டீங்க. அவங்களுக்குள்ளது அவங்களுக்கானது, நமக்குள்ளது நமக்கானது. தாயா பிள்ளையானாலும் வாயும் வயிறும் வேறதானேன்னு கூட பிறந்தவங்களுக்கும் எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய கௌரவமானவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் நட்சத்திரப்படி பார்க்கும் பொழுது மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால மூலம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அவசர முடிவுகளையும் தவிர்க்கிறது நல்லது. வீணாக மற்றவர்களை பற்றி கருத்து எதுவும் தெரிவிக்க வேண்டாம். சோசியல் மீடியாவிலாம் கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க. அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு எந்த கருத்தும் பதிவு செய்ய வேண்டாங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது. விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க. செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. அதே போல உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எங்க போனாலும் இன்னைக்கு சந்தோஷ செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்க விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, முக்காலமும் காகம் மூழ்கி குளித்தாலும் கொக்காகுமா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. ஆமாங்க, சிலர்லாம் நாம் எவ்வளவோ பயிற்சி கொடுத்து கொண்டு வந்தலாம் நினைப்போம். ஆனால் அவங்க என்ன பழகி வச்சுருக்காங்களோ அந்த பழக்கத்துக்குள்ளார தாங்க அவங்க புழங்கி கிடப்பாங்க. அதனால தாங்க காகம் தான், கொக்கு தான். நாம் நம்ம வழியை பார்த்துட்டு போகலாம். யாரையும் எதையும் நாம் மாற்ற முடியாது. நாம் வேணால் மாறிக்கலான்னு சொல்லிட்டு தன்னைத்தானே மாற்றிக்கொள்பவர்கள் எல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன். அதனால் சிக்கலான விஷயங்கள் சீக்கிரமாக முடியும். சவால்களிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். அவசரத்துக்கு அக்கம் பக்கத்தில் கைமாத்தா வாங்கின பணத்தையும் இன்னைக்கு நீங்கள் தந்து முடிப்பீங்க. வியாபாரத்தில் கூட சில புதுசாக ஏதாவது யோசிப்பீங்க. வாடிக்கையாளர்களை கவர்ந்து இருக்கிறது எப்படி, வாடிக்கையாளருடைய எதிர்பார்ப்பு என்ன, அவங்க ரசனை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வியாபார யுக்திகளை மாற்றிப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் இன்னைக்கு வந்து சேருங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நிம்மதி உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, முருங்கை பருத்தால் தூணாகுமா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. முருங்கை மரம் எவ்வளோ உயரமாக இருந்தாலும் கூட அது வலிமையாக இருக்காது. அதை கொண்டு வந்து நாம் தூணுக்காக பயன்படுத்த முடியாதுங்க. அதே மாதிரி சிலர்கிட்ட எவ்வளவு காசு பணம் சேர்ந்தாலும் யாருக்குமே பயன்படாதுங்க. கடல் இருக்கு இல்லைங்களா, அண்ணன் கடல் மாதிரிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, நிறைய வச்சுருக்காரு. ஆனால் கடல்ல இருந்து தண்ணியை நம்ம எடுத்து குடிக்க முடியாது. கையளவு தண்ணி கூட எடுத்து குடிக்க முடியாதுல்ல. அது மாதிரி அவர்கிட்ட நிறையா இருந்தாலும் நமக்கு எதுவும் கொடுக்க மாட்டாருங்கிறத அப்படி சொல்லி வச்சுருக்காங்க. அதனால தாங்க யார்கிட்ட எது கிடைக்கும்,
யார்கிட்ட எது கிடைக்காது, யார் எப்படிப்பட்டவங்க, என்ன மாதிரி குணாதிசயங்கள் உடையவங்கன்னு எல்லா சூட்சுமங்களையும் தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல பேசக்கூடியவர்கள், பழகக்கூடியவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பிள்ளைகளை இன்னும் கொஞ்சம் வசதியாக நாம் வச்சுக்கணும். அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் அவங்களுக்கு கேட்டபடி நாம் எல்லாம் வாங்கி கொடுக்கணும். அப்படிங்கிற மாதிரி பிள்ளைகளுடைய நலனில் இன்னைக்கு நீங்கள் அக்கறை காட்டுவீங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க, பணவரவும் உண்டுங்க, வியாபாரத்தையும் நீங்கள் மாற்றி அமைப்பீங்க. அதே மாதிரி விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. ரொம்ப நாளாக பார்க்கணும்னு பேச நினைச்சவங்களையும் சென்று இன்னைக்கு நீங்கள் பார்ப்பீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சி உண்டு. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. ஆனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, முன்னேர் சென்ற வழி பின்னேர் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. விவசாயத்தில் முதல்ல போகிற ஏரை பின்னால் மற்ற ஏர்களெல்லாம் உழுதுகிட்டே மற்ற மாடுகளெல்லாம் உழுதுகிட்டு கலப்பையும் தூக்கிக்கிட்டு போகுங்க. அதே மாதிரி நீங்களும் முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ, முன்னோர்கள் எதை பின்பற்றி வந்தார்களோ, முன்னோர்கள் எப்படிப்பட்ட பண்பாடு கலாச்சார ஒழுக்கங்களை பின்பற்றினார்களோ அதை முழுமையாக கடைபிடித்து முன்னுக்கு வந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நல்லது நடக்கும். எதிர்ப்புகள் எல்லாமே விலகும். பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் நீங்கள் போய் வருவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. வியாபாரத்தில் கூட வேற ஏதாவது நம்ம மாற்றம் கொண்டு வரணும். கடையை மாற்றலாமா, வேலையாட்களை மாற்றலாமா, பங்குதாரர்கள் கொஞ்சம் அப்படி இப்படின்னு முனகிறாங்க, அவங்கள மாற்றிடலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதற்கான முயற்சிகளில் இன்னைக்கு இறங்கி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த இடங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் அழைச்சிக்கிட்டு போய் வருவீங்க. அதே மாதிரி விஐபிகளாலும் இன்னைக்கு ஆதாயம் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளேயும் ஒரு புரிதல் வர ஆரம்பிக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கோபம் அதிகமாக வரும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அன்பிற்கினியவர்களே, ஆதிவாரம் ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சுகங்களையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.